Hi bro, welcome to our channel. நம்ம இந்த வீடியோவில் CNC டர்னிங்கான G கோடு பற்றி பார்க்க போகிறோம். G00 ரேப்பிட் மூவ் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடு நகரக்கூடியது. பாயிண்ட் 1 டரட்டு ஓம் பொசிஷனில் இருந்து பாட்டுக்கு கிட்ட வரும் பார்த்தீங்களா, அந்த இடைப்பட்ட தூரம் வந்து நம்ம G00 தான் கொடுத்து மூவ் பண்ணுவோம். பாயிண்ட் 2 ஒரு பாசு ஓடியில் மெட்டீரியலை கட்டு எடுத்துச்சு, இப்போது டூல் வெளியே போகுது, அப்போது நம்ம G00 தான் கொடுத்து டூலை மூவ் பண்ணணும், இல்லைன்னா சைக்கிள் டைமும் அதிகமாகும். எடுத்துக்காட்டாக நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், G00 X20 mm ஜட்டில் 5 mm. இப்போ வந்து டரட் வந்து எக்ஸில் 20 mm மேலேயும் ஜட்டில் 5 mm முன்னாடியும் வந்து டூல் வந்து நீக்கும். இது போல் நம்ம கொடுக்கணும். அடுத்தது G01 கட்டிங் எ ஸ்ட்ரெயிட் லைன். இந்த G01 நம்ம மெட்டீரியலை கட்டெடுக்கும் இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதாவது எந்த இடத்துல மெட்டீரியல் கட் எடுக்க ஆரம்பிக்குதோ அந்த லைனில் நம்ம G01 கொடுக்கணும். அதே நேரத்தில் G01 எந்த லைனில் நம்ம கொடுக்குறோமோ அதே லைனில் ஃபீட் ரேட்டையும் கட்டாயமாக கொடுக்கணும். எடுத்துக்காட்டாக நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ப்ரோ, 20 mm டயாமீட்டர் இருக்கிற ஒரு காம்போனண்ட்டு 10 mm லென்த்துக்கு ஓஇட் ஃபீட் ரேட்டில் டர்னிங் ஆகிருக்கு. ஒரு சில இடத்துல எக்ஸில் மட்டும் மூவ் ஆகும், அப்போது எக்ஸ் வேல்யூயும் சேர்த்துக்கிட்டு அதோட ஃபீட் ரேட்டையும் சேர்க்கணும். ஒரு சில இடத்துல ஜட் வேல்யூ மட்டும் மூவ் ஆகும், அந்த இடத்துல ஜட் வேல்யூ அதோட ஃபீட் ரேட்டையும் சேர்த்து மூவ் பண்ணணும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் G02 மற்றும் G03 பற்றி பார்ப்போம்.